இன்றைக்கி நம்ம சேனலில் சாப்டர் 2ஓட எக்ஸாம்பிள்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் சம்ஸ் எல்லாமே ஒரே சீரீஸாக பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 2.3 தமிழில் ஒற்றை முழு எண்களின் வர்க்கமானது 4q + 1 என்ற வடிவில் அமையும் என காட்டுக. In English, show that the square of an odd integer is of the form 4q + 1 for some integer q. அதாவது நமக்கு இங்கே ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. அதாவது ஒற்றை முழு எண்கள் ஆட் நம்பராக நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து இந்த ஃபார்மில் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு தியரட்டிக்கல் பேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். எக்ஸ் என்பது ஒரு ஒற்றை முழு எண். இங்கிலீஷில் லெட் எக்ஸ் பி அன் ஆட் இன்டீஜர். ஸோ எக்ஸுங்கிற ஒரு வேல்யூவை ஆட் இன்டீஜர், அதாவது ஒற்றை எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஸோ எழுத போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்ம் தான் இங்கே எழுத போகிறோம். ஜென்ரல் ஃபார்ம் அப்படிங்கிறது ஆட் நம்பருக்கு எப்படி எழுதலான்னா 2x + 1. ஏன் இப்படி எடுத்துருக்குறோம் அப்படின்னா எந்த ஒரு நம்பரையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது அது ஈவன் நம்பராக மாறிடும். ஸோ நம்ம எந்த வேல்யூ 1 2 3 நம்பர்ஸில் இருக்க எந்த வேல்யூ எடுத்தாலும் 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது அது ஈவன் நம்பர் ஆகிடும். அது கூட ஒரு 1 ஆட் பண்ணும்போது அது கண்டிப்பாக ஒற்றை எண், அதாவது ஆட் இன்டீஜராக கிடைக்கும். அதனால நான் இந்த ஃபார்மேஷனில் எடுத்துக்கிறேன் 2x + 1 அப்படின்னு. ஸோ இந்த 2x + 1 என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டீஜர். அப்போது இதை நான் என்ன பண்ண போகிறேன்? ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது இது a + b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ a² + 2ab + b² எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ 2x த ஹோல் ஸ்கொயர் + 2 ஏக்கு பதிலாக 2x எடுத்துக்கிறோம், பிக்கு பதிலாக 1 எடுத்துக்கிறோம், ப்ளஸ் பிக்கு பதிலாக 1². ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, x ஸ்கொயர் பண்ணால் x², 2 × 2 4x + 1. ஸோ இந்த இடத்துல 4x² + 4x, இதில் 4xஐ காமனாக வெளியில் எடுத்துறேன். அப்போ ரிமைனிங் இங்கே ஒரு x மட்டும்தான் இருக்கும். 4ம் x² இருக்க ஒரு x வெளியில் வந்துருச்சு, இங்கே 4x வெளியில் வந்துருச்சு. ஸோ x + 1 + 1. இந்த இடத்துல வேர் இந்த வேல்யூ x × x + 1, இதுக்கு பதிலாக நான் க்யூன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்க போகிறேன். ஸோ இது நம்மளாக தான் எடுத்துக்கிறோம். ஸோ 4 இதோட ஜென்ரல் ஃபார்ம் q + 1. ஸோ ஒரு ஆட் இன்டீஜர் எடுத்துகிட்டு அதை ஸ்கொயர் பண்ணும் பொழுது நமக்கு 4q + 1, அதை தான் அவங்க கேட்ட வடிவம் கிடச்சிருச்சு. ஸோ இந்த வடிவத்தில் தான் வரும் அப்படின்னு நிரூபிச்சிட்டோம். ஹென்ஸ் த ஆட் இன்டீஜர், ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டீஜர், square of an odd integer is 4q + 1 form. Next sum example 2.9. So இதில் 7 × 5 × 3 × 2 + 3. ஸோ இந்த வேல்யூ ஒரு பகு எண்ணா, அதாவது இங்கிலீஷில் இது ஒரு காம்போசிட் நம்பரான்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஸோ இதில் 3ங்கிற வேல்யூ, இங்கே ஒரு 3ங்கிற வேல்யூ இருக்குது. அதனால் நான் 3ங்கிற வேல்யூவை இதில் காமனாக வெளியில் எடுத்துறேன். 7 × 5 × 2, 3 வெளியில் எடுத்தாச்சு, ப்ளஸ் இந்த 3 வெளியில் வந்துட்டா 1. 3 × 7 5s are 35, 35 × 2 70 + 1. So 3 × 71. ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது 3 × 71. இங்கே 3ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், 71ம் ப்ரைம் நம்பர். ஸோ ஏன்னா இது ரெண்டுமே வேறு எந்த டேபிள்லேயுமே வராது. 3 3யோட டேபிளில் மட்டும்தான் வரும், 71 71ஓட டேபிளில் மட்டும்தான் வரும். தமிழில் பகா எண் 3 வந்து ஒரு பகா எண், 71 ஒரு பகா எண். இதுக்கு 2 பகா எண்களை பெருக்கும் பொழுது 2 பகா எண்களின்
பெருக்கல் பலனானது ஓர் பகு எண் ஆகும். Multiply of two prime numbers is a composite number. ஜென்ரலாக 3 into 71 மல்டிபிள் பண்ணோம்னா 71 into 3 மல்டிபிள் பண்ணோம்னா நார்மலாக 213. ஸோ இது 3 டேபிளில் டிவைட் ஆகும். 1 3 is 3, 7 3s are 21, 1 3 is 3. ஸோ ஏதாச்சும் ஒரு டேபிளில் நமக்கு ஃபேக்டர் கிடச்சிதுன்னா அதை நம்ம காம்போசிட் நம்பர்னு தான் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டையும் கம்ப்ளீட்டாக மல்டிபிள் பண்ணி பார்க்கும்போது நமக்கே தெரியும் இது கம்ப்ளீட் மல்டிப்ளிகேஷன் இஸ் அண்ட் காம்போசிட் நம்பர். ஸோ இதுக்கு வித்தின் டெஃபனிஷனோடு கொடுக்கணும். அதனால டெஃபனிஷனோடு எழுதியிருக்கோம். 2 பகா எண்களின் பெருக்கல் பலன் ஒரு பகு எண் ஆகும். மல்டிப்ளை ஆஃப் 2 prime numbers is a composite numbers. Next sum, example 2.10, a power b को a power b cross b power a equal to 800 ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், அதாவது மிகை முழுக்கள். இதிலிருந்து ஏக்கும் பிக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நார்மலாக 800க்கு நம்ம எல்சிஎம் மெத்தட் போட போகிறோம். ஸோ 8 வந்து 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். 4 2s are 8. அகைன் 2 போட்டோன்னா 2 2s are 4. அகைன் 2 போட்டோன்னா 1 2 is 2, ரிமைனிங் ஜீரோஸ் அப்படி போட்டுட்டோம். மறுபடியும் 2 போட்டோன்னா 5 2s are 10, 0 50. அகைன் 2 போட்டோன்னா 2 2s are 4, 5ல் 4 போயிட்டா ரிமைண்டர் 1 10, 5 2s are 10. அகைன் 25 வந்து இனி 5th டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ 5ல் டிவைட் பண்ணுறோம். 5 5s are 25. அகைன் 5 1. ஸோ இப்போ 2ல் வந்து 1 2 3 4 5 வேல்யூஸ் வந்திருக்கு. 5ல் 2 வேல்யூஸ் வந்திருக்கு. ஸோ 2 பவர் 5, 2ல் வந்து 5 வேல்யூஸ் அண்ட் 5ல் வந்து 2 வேல்யூஸ். இதை போடும் பொழுது மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 800 வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது. ஸோ இங்கே ஏவோட வேல்யூ 2 அண்ட் பியோட வேல்யூ 5 நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஸோ ஏ ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு 5. இதே மாதிரியே சம் எக்ஸசைஸில் இருக்குது. ஸோ அந்த சம்மை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானே ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி மாடல் 2 மார்க்ஸில் வந்து எப்போவுமே ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிற சம்ஸ் தான். ஸோ இதை இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் எக்ஸாம்பிள் 2.16. இதில் 3x கான்கரண்ட் டு 1 மட்டு 15 தமிழில் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் எழுதும் போது 3x கான்கரண்ட் டு 1 mod 15. இந்த சம்மில் 3x கான்கரண்ட் டு 1 மட்டு 15, இந்த mod 15ங்கிறது வந்து நமக்கு 15kன்னு எடுத்துக்கலாம். இங்கே k இஸ் அ இன்டீஜர், இது ஒரு முழு எண். ஏன்னா மட்டுனாவே அது கூட ஏதோ ஒரு எண் மல்டிபிள் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ k இஸ் அன் இன்டீஜர், தமிழில் வந்து முழு எண். இது ஒரு முழு எண்ணுன்னு எடுத்துக்கிறோம். இங்கே இந்த இடத்துல இருக்க 1 வந்து ரிமைண்டர், இது வந்து கோஷன்ட், இது வந்து ரிமைண்டர். இந்த ரிமைண்டர் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 3x மைனஸ் 1 ஆயிடும். ஏன்னா இது ப்ளஸ் வேல்யூ. ஸோ இந்த பக்கம் வரும்போது மைனஸ் வேல்யூ. இங்கே 15k அப்படியே இருக்கும். இந்த -1 திருப்பி அந்த பக்கமே கொண்டு போயிடுறோம். 3x கான்கரண்ட் டு -1 இந்த பக்கம் வந்தால் 15k ப்ளஸ் 1. எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும் இதில். ஸோ எக்ஸை மட்டும் வச்சுட்டு 3 இந்த பக்கம் வந்தால் 15k ப்ளஸ் 1 by 3. இந்த டிவைடட் பை 3 15kக்கும் காமன் 1க்கும் காமன். ஸோ நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன் டேர்ம்ஸை. 15k by 3 ப்ளஸ் 1 by 3. ஸோ இங்கே 1 3 is 3, 5 3s are 15ன்னு கேன்சல் பண்ணலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ 5k ப்ளஸ் 1 by 3. நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சொல்யூஷன், இதுக்கு எத்தனை முழு எண் தீர்வு, அதாவது இன்டீஜர்ஸ், ஹோல் இன்டீஜர்ஸ் எத்தனை அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே 5kங்கிறது முழு எண் தான், ஆனால் 1/3ங்கிறது இங்கே ஃப்ராக்ஷன். ஸோ இந்த பின்ன எண் கூட வந்திருக்கிறதுனால இது மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது இது முழு எண் கிடையாது. ஸோ இது ஒரு முழு எண் அல்ல.
So it is not an integer. So therefore it has no solution. இதுக்கு தீர்வு கிடையாது, இதுக்கு முழு எண் தீர்வு கிடையாது. ஸோ இதோட பின்ன எண் சேர்ந்து வந்ததுனால இட் இஸ் நாட் அன் இன்டீஜர். நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 2.20. இதில் நமக்கு ஒரு சீக்வன்ஸ் டேர்ம் கொடுத்துட்டாங்க. 1/2, 2/3, 3/4. இதோட ஜென்ரல் டேர்ம், அதாவது பொது உறுப்பு கண்டுபிடிக்கணும். இதில் A1 ஃபஸ்ட்டு டேர்ம், எப்போயுமே ஃபஸ்ட்டு டேர்மை A1ன்னு எடுத்துக்குவோம், 1/2. செகண்ட் டேர்ம் A2 வந்து 2/3. தேர்ட் டேர்ம் A3 வந்து 3/4. அப் டு எக்ஸெட்ரா. இந்த டேர்ம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ இதோட ஜென்ரல் டேர்ம் ஏஎன்னு எடுத்துப்போம். ஸோ என்னங்கிறது ஒரு காமன் வேல்யூ. மேலே 1, 2, 3 என் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் மாதிரி வரிசையாக இருக்குது. அதனால் n இஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா என்னோட வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நியூமரேட்டர் வந்து n வேல்யூவாக இருக்குது. டினாமினேட்டர் பாருங்கள் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது ஒரு 1 விட அதிகமாக இருக்குது. நியூமரேட்டரை விட ஒரு 1 அதிகமாக இருக்கனால n+1ன்னு எடுத்துக்கிறோம். இதுதான் அந்த ஜென்ரல் டேர்ம். ஸோ an = n/n+1. இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸில் நிறைய சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த சம்மை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாப்டர் 2ல் இருக்கிற பேலன்ஸ் சம்ஸை பார்ட் 2 வீடியோவாக பார்க்கலாம். கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் மேத்ஸ் KD கோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.